கரூரில் பேருந்துகளுக்கு பாடி கட்டும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். தீ விபத்து தொடர்பான சேத விவரங்கள் என்னென்ன? தற்போது உயிரிழந்திருக்கும் நபர்களுடைய விவரங்கள் என்ன? வணக்கம். கரூர் மாவட்டமானது பஸ்பாடிகள், அதாவது பேருந்து கட்டுமானத்திற்கு மிகவும் புகழ்பெற்ற மாவட்டம். குறிப்பாக கரூரிலிருந்து திண்டுக்கல் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் சுங்ககேட் பகுதியில் அமைந்துள்ள தனியார் பஸ்பாடி பேருந்து கட்டுமான நிறுவனத்தில் சுமார் 1 மணி நேரத்திற்கு முன்பாக தீ விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்துக்கான காரணங்கள் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வரவில்லை. இந்த தீ விபத்தில் உள்ளே பேருந்து கட்டப்பட்டு தயார் நிலையில் இருந்த பேருந்து ஒன்றில் எதிர்பாராதமாக ஏற்பட்ட தீ விபத்தில் தொழிலாளி ஒருவர் அந்த பேருந்துக்குள் சிக்கிக் கொண்டார். இது தொடர்பாக, இந்த தீ விபத்து தொடர்பாக கரூர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தீயணைப்பு மீட்பு படை வீரர்கள் அப்பகுதிக்கு விரைந்து வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த பணியின் போது தீயானது முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. ஆனால் துரதிருஷ்டவசமாக உள்ளே இந்த பேருந்துக்குள் சிக்கியிருந்த தொழிலாளி, அவரது பெயர் ரவிச்சந்திரன் என்று கூறப்படுகிறது. சுமார் 40 வயது மதிக்கத்தக்க அந்த தொழிலாளி இந்த தீ விபத்தில் உயிரிழந்துள்ளார். அவரது உடல் முழுவதும் எரிந்து தீயில் கருகி போய் உள்ளது. இது தொடர்பாக தகவல்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.